அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். ஆமென். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர். யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர். யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்று போதுமா. மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர். என் வாழ்வில் என்று போதுமா. மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்ற. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்ற தெய்வம் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர்.
செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பழுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் காக்கின்ற தெய்வம். தோளின் மேல் சுமக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா சத்தத்தை விட்டு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஏறெடுக்கிற ஒரு ஸ்தோத்திரமா இருந்தாலும் அது யாருக்கு நம்ம ஏறெடுக்கிறோம் சொல்லுங்களேன். யாருக்கு நம்ம ஏறெடுக்கிறோம்? எல்லா துதி கனமும் மகிமையும் பாத்திரர் யாரு சொல்லுங்க? ஏசப்பா தான் நம்முடைய துதியும் கனமும் மகிமைக்கும் பாத்திரர். இப்போ ஒரு ராஜா வராருன்னு வச்சுக்கோங்க. இப்ப ராஜா நம்ம இல்லத்தை தேடி வராரு, இல்ல நம்ம இருக்கிற இடத்துக்கு அவர் வராரு. அவர் வரக்கூடிய நேரத்துல நம்ம ராஜாவை வர வச்சுட்டு, ராஜா இங்க நம்மளை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு கை தட்டாம அப்படி அவரை துதிக்காம நீர் வாழ்கன்னு சொல்லாம அப்படி நின்று இருந்தோம்னா யாரை அவமானப்படுத்துறது சொல்லுங்களேன்? நம்ம யாரை கூப்பிடுறோம்? ராஜாக்கு அங்க வராருன்னா நம்ம வந்திருக்கோம். ராஜாதி ராஜா நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக தான் இந்த வேளையில நம்ம கூடி வந்திருக்கிறோம். இங்க வந்துட்டு நம்ம துதிக்காதபடிக்கு, வாய்களை திறந்த ஆண்டவரை நோக்கி துதிக்காதபடிக்கு, கரங்களை தட்டாதபடிக்கு நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா யாரை கனவீனப்படுத்துறோம் சொல்லுங்களேன்? ஏசப்பாவை கனவீனப்படுத்துறோங்க. அதுக்கு இடம் தராதீங்க. இந்த நாள்ல நான் என் ராஜாவை, ராஜாதி ராஜாவை, என் வாழ்க்கை இம்மட்டும் காத்த எபினேசரை துதிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். எந்த ஒரு மனசோர்வுக்கோ எந்த ஒரு காரியத்துக்கும் நான் இடம் தரவே மாட்டேன்னு சொல்லி தேவனை நோக்கி துதிக்க தான் நான் வந்திருக்கோம். மனுஷனுக்கு எந்த ஒரு துதியும் கிடையாது, மகிமையும் கிடையாது, கனமும் கிடையாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. எல்லா கனமும் மகிமையும் துதியும் யாருக்கு? என் தேவன் ஒருவருக்கு. நீங்க சொல்ற ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் அவர் மகிமைப்படுத்துங்க. இந்த நாள்ல யாரும் வெறுமையா இருக்காதீங்க. நம்ம எந்த நோக்கத்தோட ஆலயத்துக்கு வரமோ அந்த நோக்கத்தை தேவன் நம்மளை ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. பாடலாங்களா? கப்பலின் அடித்தட்டிலே, ஆமென், கப்பலின் அடித்தட்டிலே நல்ல கரங்களை தட்டி அவர் காணாதவர் போல எழுந்து வந்தார், எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். நல்ல கரங்களை தட்டி பாடலாம். ஆமென். போகிறவர் போல காணப்பட்டார். என் மீது நோக்கமாயுள்ளார். இயேசுவே என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் என்னை காக்கக்கூடிய தெய்வம் அவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், வாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்ற தெய்வம், தோளின் மேல் சுமக்கின்ற. அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் காக்கின்ற தெய்வம், காக்கின்றவர், காக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல சொல்லுங்க. விடமாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன். ஆமென். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான்
போல நான் ஜெபித்திடுவேன், யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். ஆமென். ஹல்லேலூயா.